வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ. தென் இன்னைக்கு நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பார்த்துடலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கே எனக்கு என்ன புரியலன்னா, இந்த டெல்லி கிரவுண்ட் அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிற டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வின் பண்ணதே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸ்க்கு மேலே டார்கெட் வைக்கிற டீம் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் சஞ்சு சாம்சன் பவுலிங் எடுத்தார் அப்படிங்கிறது தெரில. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு டீசென்ட் பவுலிங் போட்டாங்கன்னே சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 188 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ஸில். உங்களுக்கு அபிஷேக் போகிற ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 49 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. பட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார்னே சொல்லலாம். தென் உங்களுக்கு கேஎல் ராகுல் அவர் ஒரு 30+ அடிச்சிருந்தாரு. ஸோ அபிஷேக் போகிற ஸ்ட்ரகிள் காரணத்தினால பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. தென் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் ட்ரிஸ்டைன் ஸ்டெப்ஸ் அடித்ததுனால தான் இவ்வளோ டோட்டல் போட்ட முடிஞ்சுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா 19 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கேருந்து தான் கொஞ்சம் கேமே சேஞ்ச் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் போட முடிஞ்ச டோட்டல் பார்த்தீங்கன்னா 188. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 189 டார்கெட்டை நோக்கி சேஸ் பண்ண வந்தாங்க. பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா 188 அடித்து மேட்சை டை பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 50 அடிச்சிருந்தாரு. தென் உங்களுக்கு மிடில் பார்த்தீங்கன்னா சிம்ரான் ஹெட்மேயர் அடிச்சிருந்தாரு. பட் அவருக்கு அந்தளவுக்கு பேட்டில் படலைன்னே சொல்லலாம். ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ் தான் விளாண்டார் சிம்ரான் ஹெட்மேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் நடந்துச்சு. துருவ் ஜுரல் அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணார். ஸோ ஓவரால் தென் நிதிஷ் ராணா அவரை தான் சொல்லி ஆகணும். அவர் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு 50 அடிச்சிருந்தார். அவர் தான் டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அவர் அடிக்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேம் ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு போச்சு. பட் அந்த மிச்சல் ஸ்டார்க் அந்த 2 ஓவரோட லாஸ்ட் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சி புல் ஆஃப் பண்ணார்னே சொல்லலாம். அந்த யாக்கர்லாம் கரெக்டாக நெயில் பண்ணார். ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா டை பண்ணி சூப்பர் ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஐபிஎல்லில் சூப்பர் ஓவர் வந்திருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் சேஸ் பண்ண வேண்டிய நிலமை. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் சூப்பர் ஓவர் விளாண்டாங்க. அவங்க கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 12 ரன்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பால்ஸில் அதை வின் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரி வின் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ஒரு வின்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. அதாவது டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. இந்த சீசனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. தென் ராஜஸ்தான் ராயல்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேட் மூவ் பண்ணாங்க. ஷிம்ரான் ஹெட்மயரை அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க சூப்பர் ஓவரில். ஸோ அது ஒரு பேட் மூவ். நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு வரதா இருந்தால் ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு நிதிஷ் ராணாவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேர் ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் நல்லா விளாண்டாங்கிறப்போ டெஃபினட்டாக அவங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அங்கே ஒரு பேட் மூவ் பண்ணாங்க. தென் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வந்தார் சூப்பர் ஓவருக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸில் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிட்டாங்க. எக்ஸ்ட்ரானரி வின் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். இதனால் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன். தென் டபுள் டிஜிட் பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. 10 பாயிண்ட்ஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன் வான்கடே. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் வான்கடே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரானரி மேட்சாக இருக்க போகுது. தென் இந்த பர்டிகுலர் வான்கடே ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு தனி ஸ்டாண்டை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு மும்பைக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விதமாக இருக்கட்டும், இந்தியன் டீமுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லீட் பண்ணியிருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஸோ இந்தியன் டீமுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு டிசர்வ் டு பி அந்த ஸ்டாண்ட் வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 டீமுக்கும் ஒரு க்ரூஷியல் மேட்ச். ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்டில் அலைவ், தோக்குறவங்களுக்கும் அலைவ் இருக்கும். பட் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி நிறையா அந்த சான்சஸ்லாம் தாண்டி அவங்க ப்ளே ஆஃப் வரணும். ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வரலாம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. 2 டீமும் பார்த்தீங்கன்னா 2 வின் பண்ணியிருக்காங்க 6 மேட்ச்சில். ஸோ ஒரு மாதிரி டஃப் பொசிஷன்ஸில் தான் இருக்காங்க 2 டீமும். பட் 2 டீமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் லைனப் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அவங்களுக்கு அந்தளவுக்கு அமையலைங்கிறப்போ தான் இந்த கீழே இருக்கிற பொசிஷன்ஸில் அவங்க 2 டீமும் இருக்காங்க. உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் சைடில் எடுத்துக்கிட்டோன்னா ரோஹித் சர்மா இன்னுமே அந்த ஒரு ரிதமுக்கு வரல. அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் அவருக்கு இருக்குது. மேபி இன்னைக்கு அவர் அந்தளவுக்கு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தென் உங்களுக்கு ரயான் ரிக்கல்டன் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி மாதிரி தான் விளாண்டுருக்காரு. ஒரு மேட்ச் நல்லா நாக் விளாடுறாரு, ஒரு மேட்ச் அந்தளவுக்கு அடிக்க மாட்டேன்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கார். தென் உங்களுக்கு சூரியகுமார் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தென் திலக் வர்மாவும் சூப்பராக எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வராரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் ஜாக்ஸை ஃபினிஷராக எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி நீங்கள் வில் ஜாக்ஸை ஃபினிஷராக எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் பெவான் ஜேக்கப்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அவர் நல்ல ஒரு டால் பேட்டர். ஹீ கேன்
ஸ்கோர் வந்து உங்களுக்கு 6 and 4s வந்து அடிச்சு கொடுப்பாரு. நல்ல ஒரு ஃபீல்டர் கூட. ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணலாம். தென் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி வின் பண்ணாங்க. நல்ல ஒரு மூவ் பண்ணாங்க. கரண் சர்மாவை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவர் வந்து நல்லா போல் பண்ணார். ஸோ ஒரு மாதிரி வந்து கரெக்ட் இப்போ ஒரு காம்பினேஷன்ஸோட போயிட்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். தென் உங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அவங்களும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஹை டோட்டில் வந்து சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோடு இருப்பாங்க. உங்களுக்கு அபிஷேக் சர்மா வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. டிராவல்ஸ் ஹெட் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. இன்னும் மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு ஃபயர் ஆகலை. ஏன்னா இஷன் கிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்புறம் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலை. மேபி இன்றைக்கி பண்ணுவாரா, அந்த வேன்கேடே கண்டிஷன்ஸ்லாம் இஷன் கிஷனுக்கு நிறையா பழக்கப்பட்டிருக்கும். ஸோ மேபி அவர் இன்றைக்கி விளாட்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கலாம். தென் நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டச்சில் வர மாதிரி தெரியுது. நம்ம நெட் ப்ராக்டிஸ்லேயும் பார்த்துருப்போம். ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா அந்த ஃபீல்டிங்கில் தான் நிறைய கோட்டை விட்டுட்டு இருந்தார் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். இப்போ அதுலேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வராரு. ஸோ அவரும் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஹென்ரிக் கிளாசன் இருக்கார். ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னுமே முகமது ஷமி நாட் இன் ரிதம்னே சொல்லலாம். அந்த ஒரு பழைய ஷமி இன்னும் வரலை. ஏன்னா அந்த இன்ஜுரிக்கு அப்புறத்துலேருந்து வராருங்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பவுலிங் தான் போட்டுட்டு வராரு. பேட் கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு புல் ஆஃப் பண்ணி போடுறாரு. தென் உங்களுக்கு எசான் மலிங்கா இருக்கார். அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு வராரு. லாஸ்ட் மேட்ச் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சாலிட் பவுலிங் போட்டுட்டு வராரு. இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் அண்ட் பேட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ். தென் உங்களுக்கு மும்பைலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. பட் நாட் அந்த ஒரு பழைய ரிதம் அவருக்கும் இல்லை. தென் உங்களுக்கு தீபக் சகர் இருக்கார். அந்த பவர் பிளேயில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டுட்டு வராரு. தென் உங்களுக்கு பும்ரா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பும்ராவை கருண் நாயர் வந்து நல்லாவே டேக் அவுட் பண்ணார். ஸோ இந்த டைம் பும்ரா எப்படி போடுறாரு, அவரோட வான்கேடே ஸ்டேடியமில் வந்து விளாட போகிறாரு. ஸோ டஃபரட்டாக அந்த டெத் ஓவரில் வந்து புல் ஆஃப் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மேட்சாக இருக்க போது, ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். ஸோ எல்லோரும் இந்த மேட்சை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.